என்ன இங்க நிப்பாட்டுற? டேய், மீனாட்சி சமையல்ல பின்னிட்டால பா. நான் வரேன்னு தெரிஞ்சு வெறும் மீன் மட்டும் போட்டு குக் பண்ணாம அதுல லவ், அஃபெக்ஷன் இப்படி எல்லாத்தையும் போட்டு வேற லெவல்ல சமைச்சிருக்கா. இந்த வாசனையிலேயே மீனாட்சி என் மேல வச்சிருக்க லவ் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. அந்த ருசி இன்னும் என் நாக்கிலே இருக்கு. என் மனசெல்லாம் அப்படியே பரவிட்டு இருக்கு ஜீவா. நாடி நரம்பெல்லாம் லவ் இருக்கிற ஒருத்தரால தான் இப்படிலாம் சமைக்க முடியும். இந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு தெரியுமா ஜீவா? அது இருக்கட்டும் ஆதி. இப்போ உன் நாடி நரம்பெல்லாம் விரைச்சு லேசா மயக்கம் வர மாதிரி இருக்குமே. ஆமா, கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன். லேசா மயக்கம் இருக்கதானே செய்யும். இப்ப கூட உன் கண்ணு நல்லா சவந்திருக்கு. அப்புறம் இந்த வாமிட் வர மாதிரி இருக்குமே. என்னடா சொல்ற? உனக்கே இவ்வளவு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும். நீதான் நாக்க தொங்க போட்டுட்டு கெஸ்டா வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வரக்கூடாது இல்லையா? அதான். அதுல என்ன பாக்குற? அது ஒண்ணு இல்ல, இன்னும் 1 ஹவர்ல அதோட எஃபெக்ட் உனக்கு தெரியும். என்ன எஃபெக்ட்? தெளிவா சொல்றான். அது ஒண்ணு இல்ல பிரதர், உன் உடம்புல நிறைய கிருமி இருக்கா, அத வளர விடுறது நல்லது இல்ல. சோ தோட்டத்துக்கு அடிக்கிற பூச்சி மருந்த மஞ்சர மீன்ல கலந்துட்டேன். அது சூப்பரா வேலை செய்யும் பிரதர். டேய், போய் தானே நீ சொல்றது? போய் தானே? நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். வெயிட் பண்ணு. டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மீனாட்சியை பத்தி என் கிட்டயே தப்பா பேசுன? உன் சாப்பாட்டுல அன்பு பாசம் கலந்து சமைக்கலடா, விஷம் கலந்து சமைச்சிருக்கு. உனக்கு கன்ஃபார்மா சாவுதா. டேய், உன்ன என்ன பிரதர், மீனாட்சியோட சமையல் மட்டும் இல்லாம நேத்து முந்தா நேத்து சாப்பிட்டதெல்லாம் இப்படி வாந்தி எடுத்துட்டு போலையே. அட பாவி, இப்படி அப்பாவியா இருக்கியே. நெக்ஸ்ட் டைம் பூச்சி மருந்து கலக்கலான்னு நினைச்சேன்னு சொன்னதுக்கே அவசரப்பட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டியே. என்ன பண்றது, என்கிட்ட ஏமாறணும்னு உன் தலையில எழுதியிருக்கு. நீ தலைகீழ நின்னாலும் அதை யாராலையும் மாத்த முடியாது. ஆதி, டேய், என்னடா சொல்ற? அப்ப போய் சொன்னியா என்கிட்ட? ஆமா ப்ரோ, சில நேரம் நான் சொல்லுவேன். ஆனா சத்தியமா மீனாட்சி பூச்சி மருந்த கலக்கல. உனக்காக வேணும்னா அடுத்த வாட்டி கலக்க சொல்றேன். டேய், கோச்சிக்காம போயிட்டு வாங்க. என்கிட்ட மோதாத, அப்புறம் மொத்தமா முடிச்சு. மீனாட்சி, இந்த பூஜை வேலையெல்லாம் நல்லா பண்ற. சின்ன வயசுல இருந்தே இப்படித்தானா? அத்தை, அது எல்லாம் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அத்தை, புருஷனால கைவிடப்பட்ட எல்லா பொண்ணுங்களுக்கும் சாமிதான் அத்தை கதி. எல்லா பொண்ணுங்களும் அவங்க கஷ்டத்தை சொல்லி அழுவாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது அத்தை. சாமிக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜையையும் முறையா செய்வாங்க, அதுவும் பக்தியோட செய்வாங்க. ஆனா அழ மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா சாமி கூட சண்டை தான் போடுவாங்க. சண்டை போடுவாங்களா? ஆமா. நீ எனக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்ட, இந்த கஷ்டம் எல்லாத்தையும் என்னோட நிறுத்திக்க. என் பொண்ணுங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம சந்தோஷமா வாழவேன்னு சாமியவே மிரட்டுவாங்க. அம்மா திட்டினதுனாலதான் சாமியே கோவமாயிட்டாரு போல. அதனாலதான்
எங்களுக்கு இப்படி ஒரு லைஃப கொடுத்துட்டாரு. ஆனா நான் அம்மா மாதிரி சாமி கிட்ட சண்டையெல்லாம் போட மாட்டேன். கஷ்டத்தை கொடுக்காதன்னு அழவும் மாட்டேன். என் வாழ்க்கைய நானே பாத்துப்பேன். எனக்கு பிடிக்காத வாழ்க்கைய விதியேன்னு சகிச்சுக்கிட்டு வாழ்ற பொண்ணு இல்ல நானு. இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதுக்கு காரணமே என் அம்மா தான். இல்லனா எப்போ இந்த லைஃப தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பேன். மீனாட்சி, நடந்ததை பத்தி ஏன் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? கடவுள் உனக்கு ஒன்னும் கஷ்டமான வாழ்க்கையை கொடுக்கல. ஜீவா ரொம்ப நல்லவன் தான். அதான் தேனி எனக்கு பிரச்சனையே. அவன் நல்லவன் எனக்கு தெரியும். கெட்டவனா இருந்தா ஈஸியா ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆனா அவன் நல்லவனா இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு கிடையாது. எதையும் உருப்படியாவும் செய்ய தெரியாது. நல்லவன்னு பாராட்டலாம், தட்டி கொடுக்கலாம். ஆனா வீட்டுக்கும் உபயோகமா இல்லாம அவனுக்கும் உபயோகமா இல்லாம என்னதான் பண்ண முடியும்? அவனுக்கெல்லாம் கல்யாணம் எதுக்கு, பொண்டாட்டி எதுக்கு? ஏய், அங்க பாரு. மன்னிச்சிருங்க அத்தை, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல. எனக்கு புரியுது மீனாட்சி. ஆனா ஜீவா இப்படியே இருந்துட மாட்டான். நீ வந்ததுக்கு அப்புறம் அவன் நிறைய மாறிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனும் சம்பாரிச்சு பொறுப்பெல்லாம் வந்துரும். வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது அத்தை. ஆனா நான் கொடுத்த நாள் முடிஞ்சுகிட்டே இருக்கு. நாள் முடியுதா? எதை பத்திமா சொல்ற? ஆ, அது அது வந்து அத்தை, அது நான் ஏய்